செங்கம் நகரம் 1வது வார்டு பகுதியில் ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட 2 சமுதாய கழிப்பறை கட்டிடங்கள் மற்றும் குடிநீர் மினி டேங்கை சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சி 1வது வார்டு, கிருஷ்ணாபுரம், நேருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சமுதாய கழிப்பறை கட்டிடங்கள் மற்றும் குடிநீர் மினி டேங்க் ஆகியவற்றை பேரூராட்சி தலைவர் சாதிக் பாஷா, 1வது வார்டு கவுன்சிலர் சந்தியா ராவின்சன், பேரூராட்சி செயல் அலுவலர் ஆனந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிருஷ்ணாபுரம் மற்றும் நேருநகர் பகுதியில் ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டில் 2 சமுதாய கழிப்பறை புதிய கட்டிடங்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் கிழக்கு கொல்லக்கொட்டாய் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதி மக்களின் நீண்ட காலமாக இருந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் ரூபாய் 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பேரூராட்சி பொதுநிதியில் கட்டப்பட்ட ஆழ்துளை கிணற்றுடன் சிறு மின் விசை பம்பு உள்ளிட்டவை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பித்தார். பின்னர் நேருநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழா பேருரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் தொடர்ந்து பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் நினைவு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கி சிறப்பித்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாள் முதல் தற்பொழுது வரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றத்திற்கான அனைத்து திட்டங்களும், காலை உணவு திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் அறிவித்து அதனை செயல்படுத்தி வருகிறார். ஏழை எளிய மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்திற்காக உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்குகிறார். ஏழை எளிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான அரசு தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் செங்கம் நகர செயலாளர் அன்பழகன், தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலம், ஒன்றிய கழக செயலாளர் செந்தில்குமார், ஏழுமலை, ஊராட்சி குழு உறுப்பினர் சகுந்தலா ராமஜெயம், பேரூராட்சி கவுன்சிலர்கள் சத்யா முல்லைமன்னன், அஞ்சலை பாலு, இந்திரா நாகராஜ், ஜாபீர் பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. எல்லோரும் சொல்லுகிறார், இந்த ஆட்சி என்ன செய்தது என்று. நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 30 மாத காலமாகிறது. 2.5 ஆண்டு காலம் தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். 2.5 ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் சொன்னதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களும் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொன்றும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதுதான் நம் பெண்களுக்கான உரிமை தொகை வழங்குகின்ற திட்டம். உரிமை தொகை அத்தனை பெண்களுக்கு